அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இனிய மாலை. புதுச்சேரியினுடைய வரலாற்றில் இந்த ஆகஸ்ட் 16 என்பது சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் அப்படின்றது எனக்கு பெருமிதம் தரக்கூடிய ஒரு விஷயம். புதுவை அருங்காட்சியகத்தின் தொடர்ச்சியான செயல்பாடுகள், அவர்களுடைய வரலாற்று பூர்வமான ஒரு உண்மையை எல்லோருக்கும் கொண்டு செல்லக்கூடிய தொடர்ச்சியான முயற்சிகள், இதை தூரத்திலிருந்து வாழ்த்தி கொண்டு வரவேற்று கொண்டு ஆராதித்து கொண்டு இருந்த ஒரு நபர் நான். இன்று தோழர் அறிவன் அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியோடு நான் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். புதுச்சேரியினுடைய இந்த ஒரு குட்டி பரப்பில் நிர்வாக காரணங்களுக்காக ஒரு வீட்டின் வாயில்புறம் புதுச்சேரி எல்லையாகவும் கொல்லைப்புறம் தமிழக எல்லையாகவும் கூட இருப்பதை சர்வசாதாரணமாக நாம் இங்கே பார்ப்போம். 4 பிரதேசங்களில் 4 சிறு சிறு பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில் எவ்வளவு பத்திரிகைகள் இயங்கி இருக்கின்றன என்பது இன்னும் எனக்கு விழிகள் வியப்பிலேயே விரிந்து கிடக்கின்றன. அற்புதமான ஒரு சேகரிப்பை தொடர் இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை இவ்வளவு நேரமும் நான் பார்த்து வியந்து இன்னும் வியப்பு முடியாத நிலையில் உங்களை சந்தித்திருக்கின்றேன். பிரெஞ்சு இந்திய பத்திரிகைகள், அதுதான் இன்றைய இந்த கண்காட்சியினுடைய மைய கருவாக இருக்கிறது. எழுத்து என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு கூட்டம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு தங்களை ஆள்வோர் யார், ஆங்கிலேயரா, பிரெஞ்சியரா, போர்த்துகீசியரா என்றெல்லாம் கூட தெரியாது. மிகச்சிலரே கல்வி கற்றவர்கள், மிகச்சிலரே அந்த கல்வியை தொடர்ந்தவர்கள், எழுத்தை தொடர்ந்து வாசிப்பது, எழுதுவது, பேசுவது என்று இயங்கியவர்கள் அவர்களிலும் மிகச்சிலரே என்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு போல கண்டிப்பாக ஒரு ஊரினுடைய 90% மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இந்த நாளில் இருக்கிறோம். இப்போது கூட இத்தனை பத்திரிகைகளுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யார் வாசிக்கப் போகிறார்கள், எவ்வளவு சதவீதம் விற்பனையாக போகிறது என்றெல்லாம் தெரியாத காலகட்டத்தில் இவ்வளவு பேர் இயங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது மிக மிக ஆச்சரியத்துக்குரிய ஒரு செய்தி. அரிதின் முயன்று இதை சேகரித்திருக்கிறார் நண்பர். இது மிக எளிதாக ஒரு 2 வரியில் நாம் சொல்லிவிடக்கூடிய விஷயம் அல்ல. தொடர் நூல்களாக அவர் எழுதுவார் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் ஆவலோடு. மிக சாதாரணமாக புதுச்சேரியினுடைய வரலாறு, அதே போல் பிரெஞ்சியர் இங்கு குடியேறிய காலகட்டம், ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சியர்களுக்குமான போராட்டங்கள், இப்படி பல விஷயங்களுக்கு, அன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பது போன்ற பல விஷயங்களுக்கு நாம் இன்னும் ஆனந்தரங்கரைத்தான் நம்புகின்றோம். ஆனந்தரங்கருடைய அந்த நாட்குறிப்பு நமக்கு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது இல்லையா? அதுபோல இந்த பத்திரிகைகள் மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்கள். இவை உருவாகி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்திருக்கின்றன. அதில் இடையீடு ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியர்கள் பிரெஞ்சியர்களைப் போல இயங்கி இருக்கிறார்கள். பிரெஞ்சியர்கள் போல பெயரை மாற்றிக்கொண்டு, மதத்தை மாற்றிக்கொண்டு, தேசத்தை மாறி குடிப்போய் இப்படியெல்லாம் மாறிய பிறகும் இந்த நாட்டை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை பற்றி ஒரு இதழ் சொல்கிறது. 1800களில் உள்ள ஒரு இதழ் சொல்கிறது, தன்னுடைய அடைமொழியை கலை, இலக்கிய, அரசியல், விடுதலை இதழ் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு ஆனந்தமாக அதிர்ச்சியா என்று சொல்ல முடியவில்லை. இந்த குறியீடுகள் எல்லாம் இன்று நாம் பேசக்கூடிய பெரிய விஷயங்கள். பாரிஸில் பேசப்பட்டு கொண்டிருந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்துக்கு சற்றும் குறைவில்லாத விஷயங்களை தன் சமூகத்து மக்களிடம், தன் தேசத்து மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இத்தனை பேர் இயங்கி இருக்கிறார்கள். இதற்கான அச்சுக்கூடங்கள், அந்த அச்சுக்கூடங்களின் பெயர்களையும் அவர் ஒருங்கிணைத்து தகவலை திரட்டி கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இத்தனை பேர் இயங்கி இருக்கிறார்கள். ஏன்னா
விடுதலையை பற்றி பேசக்கூடிய, சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் அந்நியரினுடைய ஆதிக்கம் நிறைந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது அது நிச்சயமாக அடக்குமுறையை எதிர்கொண்டிருக்கலாம். சந்தேகத்தை, அவர்கள் மீதான தாக்குதலை அல்லது தடைகளை அல்லது அதற்கான பொருளாதார தடங்கல்களை, இப்படி எத்தனையோ விஷயங்களை எதிர்கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அச்சகத்தின் பெயரோடு, இன்றுதான் இந்த கட்டாயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அச்சகத்தின் பெயரோடு நம்ம அச்சிட வேண்டும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி ஒரு நோட்டீஸ்க்கு கூட அந்த கட்டாயங்கள்லாம் இருக்குது. அன்றைக்கு எதையெல்லாம் எதிர்கொண்டிருப்பார்கள், எப்படியெல்லாம் இயங்கியிருப்பார்கள் என்று எனக்கு யோசித்து மாளவில்லை. அந்த பெயர்களையும் தொடர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். எந்த ஆண்டு ரீதியாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம், நம்ம கிடைக்கிறத அங்கங்கு அப்படின்னு இல்லாமல் அந்தந்த பத்திரிகையினுடைய தலைப்பின் கீழ் அதனுடைய ஆண்டு வாரியாக அப்படி தனித்தனியாக தொகுத்துருக்குறாங்க. ஒரு முறைமை செய்து அவற்றை ஒழுங்குபடுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள். அதில் ஒரு தலைப்பு பார்த்தேன், இப்போ தான் கடைசியாக தோழரோடு அதை சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன். இன்னுமா வீண் பேச்சு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அந்நியருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்து கொண்டிருக்கும் போது மக்களுக்கு விடுதலை உணர்வை தருவதற்கான, மக்களிடையே பல உலக விஷயங்களை பேசுவதற்கான முயற்சிகளை எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே போல் இன்று நாம் பேசுகின்றோம், ஈர்க்கும் விதமாக தலைப்பு இருக்க வேண்டும், உபதலைப்புகள் இருக்க வேண்டும் என்று இதழியல் சார்பான விஷயங்களை சொல்லுகின்றோம். தலைப்பிலேயே முதல் வரியிலேயே கேட்சியாக இருக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். அந்த விஷயங்களை எல்லாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. 21 உட்காந்துட்ருக்கோம், அது 18. அன்றைய காலகட்டத்தில் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது மிக வியப்பான ஒரு விஷயம். இந்த உட்கூறுகளை எல்லாம் ஆராய்ந்து நம்முடைய தோழர் அறிவன் அருளி அவர்கள் ஒரு நூல் வரிசையை கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் என்னுடைய வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். வரலாற்றை மறந்துவிட்டவர்களால் வரலாறு படைக்க முடியாது. வரலாறு படிக்காமல் வரலாறு படைக்க முடியாது. புதியவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் எதை கடந்து வந்திருக்கின்றோம், நாம் மட்டுமல்ல நம்முடைய தலைமுறைகள் எவற்றை கடந்து வந்திருக்கிறது என்பதை உணர்பவர்களால் மட்டும்தான் நம்முடைய எல்லைக்கோடு எங்கு இருக்கிறது, நாம் எதை தாண்டி வந்திருக்கிறோம், மேடா பள்ளமா எங்கிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களால் தான் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். அந்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இளைய தலைமுறை என்பது காட்சி ஊடகத்தின் பால் மட்டும் ஆர்வம் கொண்டதாக, நம்முடைய பழைய வரலாறுகளை பற்றி பெரிய மதிப்பில்லாதவர்களாக மாறி வருவது வேதனைக்குரியது. ஒரு பகுதி இளைஞர்கள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் தோழர் அறிவன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இப்படியான முயற்சிகள் நாளும் தொடர வேண்டும். இதனுடைய இன்னும் வெற்றிக்கனி என்று நான் கருதுவது, இது தொடர்பான ஆய்வினை முழுமையாக்கி தோழர் ஒரு நூல் வரிசையை படைக்க வேண்டும் என்பதுதான். அதை நோக்கி ஆவலோடு நானும் காத்திருக்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த தருணத்தில் இப்படி ஒரு இனிய வாய்ப்பு. என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த வரலாற்றோடு நான் தொடர்பு கொண்டதில் இந்த 15-16 என்பதும் எனக்கு மிக முக்கியமான ஒரு நாள். நான் எழுதிய அந்த விடுதலை களத்தில் வீரமகளிர் தொடரினுடைய முதல் பகுதி வெளியானது ஆகஸ்ட் 15 அன்று. ஆகஸ்ட் 15க்காகவே 75ஆம் ஆண்டுக்காகவே ஒரு நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டும். 75 என்ற எண்ணைத்தான் ஒரு குறிக்கோளாக வைத்து ஆரம்பித்தோம். 75 கூட தேருமா என்று தெரியாது. எத்தனை பெண்களை பற்றி நமக்கு தெரியும் என்ற ஒரு உரையாடல் வந்தது. மொழிபெயர்ப்பாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களும் நானுமாக இதை பற்றி பேசும் பொழுது, முதலில் எண்ணிட்டு எழுதுவோம் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய பெண்களை பற்றி என்று எழுதினால் 25ஐ 2 பேரும் சேர்த்து கூட தாண்ட முடியவில்லை. அவ்வளவு பேரைத்தான் நினைவுக்கு வந்தது. சரி, இது அப்படி இருக்காது. நிச்சயமாக எவ்வளவோ இடங்களிலே எவ்வளவு கோடி கோடியாக மக்கள் இயங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த 25 பெண்கள் தானா இருந்திருப்பார்கள், கொஞ்சம் முயன்று பார்ப்போம் என்று 75 என்ற ஒரு இலக்கை வைத்து கொண்டு களத்தில் இறங்கினேன்.
இறங்க இறங்க என்னால் முடியவே இல்லை. அவ்வளவு பெண்களுடைய பெயர்கள் வெளியில் தெரியவே இல்லை நமக்கு. மிகப்பெரிய தலைவர்களுடைய வீட்டிலிருந்து உருவான பெண்கள், மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து உருவான பெண்கள், எதுவுமே தெரியாத தோட்ட தொழிலாளிகளாக இருந்த பெண்கள், குண்டடிப்பட்டு 90 வயதிலெல்லாம் உயிரை விட்ட பெண்கள், இப்படி எவ்வளோ நமக்கு ஒரு திருப்பூர் குமரனைத்தான் தெரியும். அந்த கொடி இயக்கத்தின் போது எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பதையெல்லாம் படிப்பது, அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது வாழ்க்கையை பற்றிய பார்வையே நமக்கு மாற்றும். நம்ம எந்த வாழ்க்கையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பது. ஆக நாம் இன்றைய வாழ்வின் சுக சௌகரியங்களுக்கு மட்டும் அடிமையாகி விடாமல், எதை கடந்து இந்த உலகத்தை நம் முன்னோர் நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள், கையளித்திருக்கிறார்கள், எப்படி பெற்றிருக்கிறோம் இந்த உலகத்தை, இந்த நாட்டை, இந்த வாழ்க்கையை என்று உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே தெரியாது, யாருமே இதை பொருட்படுத்த போவதில்லை என்ற ஒரு தோல்விகரமான எண்ணத்தை நான் முன்வைக்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது, எல்லோருக்கும் இதை பற்றிய தூண்டுதல் தேவையாக இருக்கிறது. இப்படியான ஒரு தூண்டுதல் துலக்கம் வந்தால் நிச்சயமாக நம்முடைய சமூகத்தின் வாழ்க்கை மாறும், மேம்போக்காக வாழ்க்கையை அணுகுவது மாறும், தெளிவாக சிந்திக்கக்கூடிய போக்கு வரும், நம்முடைய தேசத்தின் மீதான மதிப்பு கூடும். அந்த தேசத்தின் மீதான மதிப்பு கூடும்போது ஒரு ஊழலையோ ஒரு லஞ்ச லாவண்யத்தையோ குற்ற உணர்ச்சி இல்லாமல் யாரும் செய்துவிட முடியாது. நல்ல வாழ்க்கையை, நல்ல சுற்றுப்புறத்தை, நல்ல சூழலை உருவாக்க வேண்டுமென்றால் மனிதர்களுக்கு அடிப்படை அறம் மனதில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படை அறம் எல்லோருக்கும் உண்டு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த விளக்கை சற்றே தூண்டி விடுவது தான். அந்த தூண்டலுக்குத்தான் இப்பொழுது கடந்த கால வாழ்க்கையை நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. மனிதர்கள் எத்தனை இடர்களை தாண்டி ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. அது மாதிரியான இடத்தில் புதுவை அருங்காட்சியகம் போன்ற அமைப்புகளின் முக்கியத்துவம் மிகப்பெரியது. இந்த உலகத்துக்கு எத்தனை விஷயங்கள் தேவைப்படுகின்றன என்பதை யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய அபூர்வமான மனிதர்களில் ஒருவராக தோழர் அறிவன் அருளியை நான் பார்க்கின்றேன். அவரோடு இயங்கக்கூடிய அவருடைய குழுவினருக்கும் அவருக்குமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த தருணத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு, இந்த இனிய ஒரு மாலைக்கு என்னுடைய நன்றியை, என்னை இந்த இடத்துக்கு அழைத்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே.